கைஸ் வெல்கம் பேக் டு லேக் vlogger. நான் உங்கள் லேக் அமத் பேசுகிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் போகிறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஒரு 580-600 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ மணி வந்து 5:30 ஆகிடுச்சி. நான் 3:30-4:30 பிளான் பண்ணேன். 1 hour 2 hour வந்து டிலே ஆகிடுச்சி. ஸோ நம்ம இப்போ போகிற இடம் தான் வால்பாறை. ஸோ உங்களுக்கு வந்து போகிற வழியில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். கோப்ரோ வியூவில் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலாக வந்து ஆல் செட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஷீல்டு பேக்லேருந்து டெயில் பேக் வச்சாச்சு. ஆல் செட் 3:30 கிளம்ப வேண்டியது நம்ம. கைஸ் ஃபைனலாக வந்து பெட்ரோல் போட வந்துட்டோம். இது வரைக்கும் என் வண்டியில் வந்து நான் ஃபுல் டேங்க் பண்ணதே இல்லை என் வாழ்க்கையில். ஸோ இப்போ வந்து ஃபுல் டேங்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போகிற டெஸ்டினேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நான் கீழே இது போட்டிருப்பேன். ஏன் நார்மல் இல்லையா? நார்மல் இல்லையா? ஸ்பீடு தான் இருக்கா? இப்போ வண்டியோட போகாது. சரி ஓகே போடுங்க. இல்லை கேமரா இப்போ ஆன் பண்ணிட்டேன் திருப்பியும். ஸ்பீடு தான் இருக்கான். எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. ஒரே பைக்கு சிரிப்பு தான். அவரே ஃபோன் கொடுக்குறாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. லக்கி vlogger. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவா. நீங்களும் வீடியோவில் வருவீங்க. இந்தாங்க ஆயிடுச்சா ஃபுல்லு பாருங்கள். ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஓகே 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 ஓகே. 1375 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு கைஸ். கார்டு போட முடியல. ஸோ கைஸ் நம்ம போக வேண்டிய இடம் வந்து 572 கிலோமீட்டர் இருக்குது. 4:55 தான் போவோம் காட்டுது. 10 hour 54 நிமிஷம். மணி வந்து கரெக்டாக 6 மணி ஆகுது கைஸ். ஸோ நம்ம லைக் அமத் லக்கி vlogger சேனல்லேருந்து ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப் வந்து இப்போ கிளம்புறோம். எங்கே கிளம்புறோன்னா வால்பாறைக்கு தாங்க கிளம்புறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற வால்பாறைக்கு தான் நம்ம கிளம்புறோம். ஸோ வாங்க போகிற வழியில் ஒன்று நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் வந்து எவ்வளோ பிடிச்சதுன்னு நான் வீடியோ vlogல பார்த்துருப்பீங்க. ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் மட்டும் கழட்டி வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம அப்பப்போ பர்ஸ் எடுப்போம். ஸோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுப்போம். அதனால சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஹேண்ட் க்ளவுஸை மட்டும் கழட்டி வச்சுட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு கையில் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன். தாம்பரம் போயிட்டு அந்த குரோம்பேட்டை தாம்பரம் போயிட்டு பெருங்கலத்தூர் வண்டலூர் அப்படியே சிங்கப்பெருமாள் கோயில் அந்த ரூட் போயிட்டு தான் போனோம். ஸோ
எங்கே மழை நடுவில் பெய்ய போகுதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று நம்ம சென்னையில் வந்து சரியான மழை, 3-4 ஹவர் செம்ம மழை பெஞ்சுதுங்க. ஸோ நம்ம இப்போ வந்து தாம்பரம் கிராஸ் பண்ணிருக்கோம். பாருங்கள், காலைல 6:30 மணிக்கே என்ன டிராஃபிக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடணும், என்னோட தப்பு தான். சார் இன்னும் சிட்டியே கிராஸ் பண்ணல. அவ்வளோ வெயில் வேறு வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி ஏதோ சம்பவம் வெயிட் பண்ணிட்டுருக்கு. மழை இருக்குமா இல்லையான்னு தெரியல. ரைடிங் கியர்ஸ் போட்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன்னா அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குன்னா பாருங்கள், ஒன் வேலையே வராரு தலைவர். 5 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே போயிட்டா உள்ளே அலோடு பண்ணிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். 5 மணிக்கு மேலே போனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வந்து உள்ளே அதான் வண்டி ஓட்டணும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்பீடிங்லாம் இல்லை, நார்மலாகவே பிரேக் எடுக்கிறது கம்மி பண்ணிக்கணும். இப்போ ஒரு டீ பிரேக் ஒன்று 8 மணிக்கு எடுப்பேன். டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு டிஃபன் ஒரு 10 மணிக்கு டிஃபன் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓட்டிகிட்டே இருப்பேன். நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரேக்லாம் வேணாம், ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ரைடரும் இல்லை. ஸோ என்னோடய இதை நான் வந்து இது பண்ணிக்கிறேன். என்னோடய வில் பவர் எவ்வளோ இருக்குதுன்னு நான் செக் பண்ணிக்க போகிறேன். செம்ம மழைங்க. நேற்று மழை எத்தனை மணிக்கு பிடிச்சிது? நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9:30க்கு பிடிச்ச மழை. 11:30 நான் தூங்குறதுக்கு முன்னாடியும் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, செம்ம மழை. நான் இன்றைக்கி போகவே முடியாது தான் நினச்சேன். கடைசியில் வந்து காலேஞ்சி பார்த்து போகலான் தான். இது ஆல்ரெடி எத்தனை நாள் பிளான் தெரியுங்களா மக்களே? எத்தனை நாள் பிளான் தெரியுமா மக்களே? இது ஒரு 2 வாரம் பிளான். 2 வாரம் தள்ளி போயிட்டு ஃபைனலாக எனக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஒரு 3 days ட்ரிப் தான். நான் ரிட்டன் ஃப்ரைடே ஒரு சாட்டர்டே ரிட்டன் வந்துடுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மலையெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து புல் அரிக்குது. அப்பா, இவ்வளோ நாள் இதெல்லாம் எங்கேயும் மிஸ் பண்ணேன்ப்பா. இன்னும் சென்னை அவுட்ரு இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் திண்டிவனம் 94, நம்ம சுங்கவரிச்சாலை ஆரம்பம்பா. பார்த்திக்குங்க மலை. இப்போ தான் பெருங்கலத்தூர்கிட்ட வரோன்னு நினைக்கிறேன். எங்கெங்க காலையிலே செம்ம டிராஃபிக்குங்க மக்களே. நானே எப்படியோ ஓட்டலான்னு பார்க்குறேன். 6:30 மணிக்கு இப்போ 6:07 இருக்கும். இப்போது 7 மணிக்கு நான் 3:30 மணிக்கு கிளம்ப வேண்டிய பிளானுங்க. 3:30 மணிக்கு இப்போ கிளம்ப வேண்டிய பிளானு. நான் தூங்கிட்டேன் ஒரு 1 hour. எப்படியோ ஒரு 4:30க்கு ஏஞ்சிட்டேன். பட் ஆனால் இருந்தாலும் வந்து செம்ம டிராஃபிக்கு. சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட வந்துட்டுருக்கோம். அதான் சிங்கப்பெருமாள் கோயில் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எத்தனை இந்த வேறு ஒன்று வந்து இது இந்த ஹெல்மெட்குள்ளே ஒரு இருக்குது. நான் எவ்வளோ தான் வெளியே திறந்தாலும் போகவே மாட்டேங்குது. அது அப்படியே உள்ளே இருக்குது பாருங்களேன். இப்போ வைசர் திறந்தா கூட போக மாட்டேங்குது வெளியே. போ திண்டுக்கல் 388, மதுரை 419, திருநெல்வேலி 575, கன்னியாகுமரி 661. இன்னும் எப்படி இருந்தாலும் இன்னொரு 400 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் ஒரு 1 hour ஓட்டிட்டு
இன்னொரு 1 hour ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டீ பிரேக்கு போயிடலாம். சிட்டியை விட்டு வெளியே வரதுக்கே 1 hour ஆச்சுங்க. இப்போ தான் பொத்தேரி தாண்டி SRM காலேஜ்லாம் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ரூட்டை நான் வந்ததில்லை. ஏன்னா நான் வந்து என் வீடு அந்த சைடு இருக்குது, சென்னைக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட வால்பாறை ட்ரிப்பில் வந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த 3 நாள் ட்ரிப்பில். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபுட்டேஜை வந்து நான் எடுக்கிறேன். புதுச்சேரி 120, திண்டிவனம், செங்கல்பட்டு, விழுப்புரம், எங்கேப்பா கோயம்புத்தூர் இல்லை, கிட்ட போக காட்டுன்னு நினைக்கிறேன். பர்னூர் சுங்கச்சாவடியே வந்து இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. எங்கடா இந்த லைக் ஒரு நாள் இந்த அழகெல்லாம் பார்க்கறதுக்கு தான்டா நீ ட்ராவலே கிளம்புனப்பா. எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே பார்க்க முடியுமா பா மக்களே. ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. மலை, எனக்கு மலைகள்லாம் பார்த்தா ஒரு கியூரியாசிட்டி, அப்படியே மாற்றி விட்டாங்க ரூட்டை. எப்படி இருக்கு பாருங்க. லைக் எங்கடா இருந்தா இவ்வளோ நாள் பா. இப்போ பர்னூர் வர போகிறோன்னு நினைக்கிறேன். பர்னூர் வந்துட்டோம். காலைல நான் பார்த்ததே இல்லைங்க. இருக்கோங்க செம்ம மழை பெஞ்சதில்ல, அதனால் அங்கங்கே வந்து பேட்ரோல்ஸ் அதிகமாச்சு. கால் வலிக்குது. புதுசாக போட்டிருக்கேன்ல அதனால தான். ஸோ பர்னூர் டோல் பூத்தை க்ராஸ் பண்ணிட்டோங்க. செங்கல்பட்டு பர்னூர் டோல் பூத் வந்து க்ராஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பயணம் வால்பாறையை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சின்னதாக ஒரு டீ பிரேக்காக நிப்பாட்டியிருக்கேன். மணி வந்து 8 மணி ஆகுது. இன்னும் திண்டிவனத்துக்கு ஒரு முன்னாடி 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கேன். ஸோ சின்னதாக காலையிலேருந்து டீயை குடிக்கல. ஒரு 6:30 மணிக்கு கிளம்பணும் இல்லையா, ஸோ அதனால் டீ சுத்தமாக குடிக்கல. ஸோ இப்போது குடிச்சிட்டேன். ஸோ இப்போது ஒரு 10 நிமிஷம் பிரேக் தாங்க, அவ்வளோ ரொம்பலாம் இல்லை. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு வந்து 10:30 மணிக்கு தான். இன்னொரு 2 மணி நேரம் ஓட்டிட்டு உளுந்தூர்பேட்டையெல்லாம் தாண்டிட்டு நியர்பை எங்கேயாவது ஒரு வெஜ்ஜு ஃபுட் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் டோல் பூத்தாண்ட வந்துட்டோம். நியர்பை வந்து நம்ம விழுப்புரத்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன்.
செகண்ட் டோல் பூஜை கிராஸ் பண்ணிட்டோம். இப்போது இன்னும் வந்து தஞ்சாவூர், மதுரை, கும்பகோணம், லெஃப்ட்டு மதுரை ஸ்ட்ரைட்டு. நம்ம உளுந்தூர்பேட்டை போய் தான் போகணும். ஸோ நம்ம நேராக போகலாம். இப்போ கூகுள் மேப்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை. செம்ம காற்றுங்க மக்களே, செம்ம காற்று. இது வேறு வைசரில் ஒரே பூச்சியாக பட்டு அப்படியே அடிக்குது. எப்படி நம்ம ஊரில் பார்க்க முடியுமா பாருங்கள். ரைட்லலாம் எவ்வளோ வயல்வெளி. லைட்டாக வெயில் அடிக்குது, ஆனால் ஓவராக இல்லை. மணி 8:30 தான் அதில், அதனால தான் 8:30 9:30 நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயில் அவ்வளோவா தெரியல. கைஸ், நம்ம ரைடில் வந்து சரியான வெயிலுங்க. 10:30 மணி ஆயிடுச்சு. ஏதாவது கடை இருக்குமான்னு பார்த்து தேடினா எந்த கடையும் இல்லை. ஃபுல் ஹைவேஸ், எந்த ஏரியாவில் இருக்குன்னே தெரில எனக்கு. ஆனால் மேப்பில் பார்த்தா இன்னும் 330 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேப்பில் காட்டுது. நானும் இப்போ 3வது டோல் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 100 கிலோமீட்டருக்கு மட்டும் நான் வந்து கோப்ரோ உள்ளே வச்சிட்டேன். ஏன்னா ஒரு ஸ்டெச் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நத்தம். இது புது ஊராக இப்போ தான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரி ஊர்லாம். பேசுகிறது ஒழுங்காக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது சாப்பிடுவா இல்லை அப்படியே போயிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா காலையில் எதுவுமே ஒரே ஒரு டீ மட்டும் அங்கே குடித்தோம். நம்ம திண்டிவனத்துக்கு முன்னாடி ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு டீ குடித்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே குடிக்கல நம்ம. ஏதாவது கடை கிடைச்சாதான், இப்போ கடை இருந்தால் தான் நான் வந்து லக்கூர், திருச்சி 89 அவ்வளோதாங்க. திருச்சி 80 கிலோமீட்டர் தாங்க இங்கேருந்து. அப்போனா நான் எந்த ஏரியாவில் இருக்கேன்னு தெரில. மணி 10:30 ஆனால் பட் மேப்பில் பார்த்தா 300 கிலோமீட்டரே வந்து 7 மணி நேரம், இன்னும் 5 மணிக்கு தான் போய் சேருவோம் அப்படின்னு காட்டுது. இங்கே ஆனந்தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஆனந்தாஸ் உயர்தர சைவம். இந்த ஹோட்டலில் போயிட்டு டிஃபனை முடிச்சிக்கலாமா? இது கடையா இல்லை வந்து ஃபேன்சி ஸ்டோராக தெரியலையே. மேலே நினைக்கிறேன். இங்கேயே வண்டியை விடலாம். மணி வந்து 10:30 ஆயிடுச்சு, 10:40 ஆயிடுச்சு. ரைஸ் நம்ம ஆர்டர் பண்ண பூரி வந்துருக்கு. ஸோ சாம்பார் கேட்டிருக்கேன், சாம்பார் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமமாக சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். சாம்பார் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பூரியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். கைஸ் செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி கைஸ், சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட் அதிகம்தான், பட் ஆனால் செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி. அவங்க வீட்டில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஊர் சைட்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல வெளியே போயிட்டு. செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த ஹோட்டலில் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த இதோட சாப்பிடுவேனா இல்லையா தெரியல. ஒரு 1/2 hour பிரேக் ஆகிடுச்சு. ஸோ டைரெக்டாக இதோட வால்பாறைக்கு போகிறது தான் பிளானு. ஓகே, கிளம்பலாமா? இந்த பேகு செம்மையாக சரியாகவே கட்டலைண்ணா. அம்மா வெயில் அடிக்குது கைஸ். எப்படி போய் சேர போகிறேன்னு தெரியல. கடவுளுக்கு தான் தெரியும். நல்லபடியாக போய் சேர்ந்துடணும் இருட்டுறதுக்குள்ளே.
மக்களே, நம்மளோட வால்பாறை ரைடில் வந்து நம்ம இப்போ கிட்டத்தட்ட பெரம்பலூர் கிட்டே இருக்கோம். செம்ம வெயில், கொளுத்துது வெயில். நம்ம சென்னையில் கூட பரவாயில்ல கிளைமேட். இப்போது வர வழியில் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன்னா, ஸோ சரியான வெயில் கொளுத்துது. அதனால தான் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி நின்றுருக்கேன். தண்ணி குடிக்கலாம், நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன். பார்க்கலாம். ஸோ இப்போது போயிட்டு லைட்டாக தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டேன். இன்னொரு 330 கிலோமீட்டர் இருக்குது. கைஸ், அஃபிஷியலாக வந்து நம்ம வந்து இப்போது பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் கைஸ். இப்போ தான் சைன் போர்டு பார்த்தேன். ஸோ இதோட இப்போ வர டோல் வந்து 4வது டோல் நினைக்கிறேன். ஸோ பெரம்பலூர் இந்த டோல் தாண்டோன்னே இங்கே பெரம்பலூர் மாவட்ட எல்லை ஆரம்பம் அப்படி போட்டிருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 4வது டோல் இதை க்ராஸ் பண்ணிவிட்டு ஃபோனை இங்கே மாட்டிட்டு நம்மளோட ஜேர்னி கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஆனால் வெயில் தான் பட்டையை கலப்புது. சரியான வெயில், வெயில் அப்படி ஒரு வெயில். சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஹோட்டல் நல்லா தான் மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் டீ குடிக்கிற இடத்துல 15 ரூபா டீ சொன்னாங்க கைஸ். மக்களே 15 ரூபா சொன்ன மாதிரி தான் என் காதில் கேட்டது. 15 ரூபா கேட்டால் அவங்க வந்து ஒரு மாதிரியாக பண்ணாங்க. 20 ரூபாப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே 20 ரூபா கொடுத்துறேன். இப்போது சொல்லலை, காலையில் டீ குடித்தோம்ல அப்போ. ஐயா கொஞ்சம் நவந்துக்குங்க ஐயா. கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி இங்கேருந்து இன்னும் 100 கிலோமீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் 3:30 கிளம்பணுன்னு பிளான் போட்டேங்க மக்களே. 3:30 பிளான் பண்ணேன். பட் ஆனால் நம்மளால் முடிஞ்சது ஏதோ 6 மணி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, போய் வால்பாறையில் போய் சேஃப் அண்ட் செக்யூராக போய் சேரணும், அவ்வளோதான். கைஸ், ரோடு எப்படி இருக்குது பாருங்களேன். பெரம்பலூர்லேருந்து அப்படியே உள்ள ஸ்ட்ரீட்குள்ளே அப்படியே கொண்டு வந்துடுச்சு கைஸ் இந்த கூகுள் மேப்ஸு. இன்னும் கிட்டத்தட்ட 247 கிலோமீட்டர் இருக்குது. திருச்சி அவுட்டரில் கூப்பிட்டு போய் துறையூர்னு சொல்கிற ஊர் வழியாக இப்போ எனக்கு வந்து வால்பாறை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. 6 மணி ஆகும்னு போட்டிருக்கு. பட் ஆனால் எப்படின்னு தெரியல. ஏன்னா 5 மணிக்கு மேலே அலௌடு இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. பெட்ரோலில் 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இது ஒரு அடர்ந்த வில்லேஜ் மாதிரி இருக்குது பாருங்கள் கைஸ். இதெல்லாம் நம்ம சென்னையில் பார்க்க முடியுமா? இப்போ இன்னொரு வாட்டி வர பெட்ரோல் போடணும், ஃபுல் டேங்க் போடணும். இங்கே எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. ஏன்னா மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் மக்களே பெட்ரோல் ரேட்டு. ஸோ அதனால் இங்கே என்ன ரேட்டுன்னு தெரியல. இப்போது வர பெட்ரோல் பங்கில் கண்டிப்பாக பெட்ரோல் போட்டே ஆகணும். ஏன்னா வண்டி போகாது. ஒரு 350 கிலோமீட்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 600 கிலோமீட்டர் டோட்டலாக. எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. ஆனால் ஏதோ சந்துக்குள்ளே கூட்டு வந்துச்சுங்க மக்களே. இது சந்துக்குள்ளே கூட்டு வந்துட்டு அதான் கூகுள் மேப் ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து ஏதோ துறையூர், அதை துறையூர், அதுக்கப்புறம் கரூர் போயிட்டு குளித்தலை போயிட்டு கரூர் போயிட்டு அதுக்கப்புறம் பொள்ளாச்சி ரூட்டுக்கு காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் பங்க் இருக்குது. சீப்பே இருக்கா? இங்கே பாருங்களேன், பெட்ரோலு 101 ரூபா 41 பைசா. நம்ம சென்னையில் வந்து 100 ரூபா 78 பைசா நினைக்கிறேன். 1 ரூபா அதிகம் இங்கே. பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்கள். 101 ரூபா 41 பைசா. சென்னையிலேருந்து ஒரு 1 ரூபா அதிகம். நம்ம அங்கே வந்து 100 ரூபா 78 பைசா, இங்கே 101 ரூபா 41 பைசா இருக்குது.
இப்போ கிளியராக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. 101 ரூபா 41 பைசா. $14 லிட்டர் தாங்க இது. 14, ஏன்னா 1 லிட்டர் இருக்குது. எதுக்கு 13 போடுங்க. என்னக்கா புரியல. நான் சென்னையிலேருந்து வரேங்க. பாருங்க ஃபுல்லாக அடிச்ச போயிடும். கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். போதும். அதான் 990 ரூபா கணக்கில், 76 பைசானா 90 ரூபா கணக்கில். ஒம்போதே 3/4 லிட்ரு பிடிச்சிருக்கு. அப்போனா பேலன்ஸ் 3 லிட்டரு இருக்குது வண்டியில். ஆஹா, போ மிஸ்ட் அதிகமாகுதுங்க. செம்ம அட்வென்ச்சராக இருக்குது இந்த ட்ரிப்பு. இப்போ மழை வந்து ஓவராக நல்லா பிடிச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு அண்ணன் வந்து இங்கே வால்பாறை பற்றி சொல்கிறாரு. வீட்டுக்குள்ளே கவர்மெண்ட்டே வளர்க்குது சிறுத்தை. நீங்கள் தொடக்கூடாது. அதை நம்ம அடிக்க அதுக்கு ஏதாச்சும் நம்ம தான் பையன். ஆமாம், நம்மளை உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. இதுதான் கைஸ் நார்மல் ரூமு. 2 டேஸ்க்கு எடுத்திருக்கோம். டிவியோடு இருக்குது, ஃபேனு. நான் ஏசியில் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரைடிங் ஜாக்கெட் இங்கே இருக்குது. ஸோ மிரர், நார்மலான மிரர்.